வணக்கம். ஆயுஷ் செவன் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். ஸ்க்ரீனில் பார்த்தா உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி அண்ணாமலை யூனிவர்சிட்டி கேம்பஸில் 10 மணிக்கு அனைத்து தமிழ் ஆசிரியர்களும் ஒன்றாக இணைந்து அந்த அரசாணை எண் 111 உரிமை மீட்பு கோரிக்கை மனு சமர்ப்பித்தல் இதுதான். இந்த நிகழ்வு பற்றி உங்களுக்கு மேலும் தகவல் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பர் மிஸ்டர் ஆப்ரகாம் சார் அவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9150588359 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப், டெக்ஸ்ட்டு, வாய்ஸ் இல்லைனா கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்குங்க. முக்கியமாக இந்த வீடியோக்களோட கமெண்ட்டில் போடுங்க. நாளைக்கு நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டி போகிறீங்கன்னா செல்கிறேன் அப்படின்னு போடுங்க. இல்லை அப்படின்னா செல்ல இயலவில்லை அப்படின்னு கூட போட்டுருங்க. இப்போதைக்கு இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆயிஷா தமிழ் ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த குழு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி பதிவு கொடுக்குறேன். இந்த குழுவில் 317 பேர் இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிலிட் படித்த ஆசிரியரோட குழு. இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதுவரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஒட்டுமொத்த தமிழ் ஆசிரியர் குழு, பர்டிகுலராக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிலிட் படித்தவங்க ஆசிரியருக்கான குழு. இதில் நாளைக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போகிறவங்க தயாராகிட்டுங்க. இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும், வருகிறேன்னு சொல்லி 11 பேர் கொடுத்துருக்காங்க. வர இயலாத சூழ்நிலை 10 பேர் இருக்காங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்னென்னு கமெண்ட்டில் போடுங்க. ஒன்றிணைந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இல்லை என்றால் எதிர்காலத்தில் பிஜிடிஆர்பி எழுதும் போது மிகப்பெரிய பிரச்சனை வரும். டிஎன்பிஎஸ்சி எழுதும் போதும் பிரச்சனை வரும். பிரச்சனை இல்லை, எழுதவே முடியாதுங்க. டிஎன்பிஎஸ்சியும் எழுத முடியாது, பிஜிடிஆர்பியும் எழுத முடியாது. 111 கேன்சல் பண்ணணும். 111 பிலிட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் விலக்கு வாங்கினா மட்டும்தான் அரசு பள்ளியில் அரசு பணியும் கிடைக்கும், பொதுப்பணித்துறையில் அரசு பணியும் கிடைக்கும். சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் முடிவு. பல பேரோட ஆலோசனை கேட்கலாம். முடிவெடுக்கக்கூடிய உரிமையும் பொறுப்பும் உங்கள்கிட்ட இருக்குது. மீண்டும் இது போன்ற செய்திகள் சந்திக்கிறது ஆயிஷாவின் அச்சம் தவிர.